தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் ஆட்டம் செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த ஆட்டத்தை எதிர்த்து சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே போராட்டம் அறிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போட்டி எப்போதும் பரபரப்பாகவே அமையும். ஆனால் சமீபத்தில் பெஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் பலர் உயிரிழந்தனர். அதோடு எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகளின் திடீர் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இந்நிலையில் பாகிஸ்தானுடன் நட்பு போட்டிகளில் கூட மோத வேண்டாம் என்ற கருத்து இந்தியாவில் பல்வேறு தரப்பினர் இடையே எழுந்துள்ளது. இதுகுறித்து உத்தவ் தாக்கரே தெரிவிக்கையில், பிரதமர் மோடி ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக பாயாது என்று கூறியிருந்தார். ஆனால் இன்று கிரிக்கெட் போர் ஒன்றாக இணைந்து விட்டது என்றார். பணம் சம்பாதிக்க மட்டுமே போட்டிகள் நடத்தப்படுகின்றன. தேசப்பற்று என்று சொல்லுவோர் இன்று வியாபார அரசியலில் ஈடுபட்டுள்ளனர் என்று சாடியுள்ளார். பெஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த வீரரின் தந்தையும் இந்தியா பாகிஸ்தான் போட்டியை எதிர்த்து தனது குரலை உயர்த்தியுள்ளார். நாளைய போட்டிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க சிவசேனா மகளிர் அணி மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளில் தெருக்களில் இறங்கி போராட்டம் நடத்தும் எனவும் தாக்கரே அறிவித்துள்ளார். இதனால் இந்தியா பாகிஸ்தான் ஆட்டத்தை சுற்றி பெரும் பரபரப்பு எழுந்துள்ளது.